அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுமாதிரி தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்களை கொடுத்துட்டு வராங்க. நம்ம ப்ரீவியஸாக பார்த்திங்கன்னா சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ்க்கு என்ன மாதிரியான கட் ஆஃப்க்கு என்ன கல்லூரிகள் இடங்கள் கிடைச்சது கடந்த வருஷம் அப்படிங்கிற தகவல்கள் சொல்லியிருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் 180லேருந்து 200 கட் ஆஃப் வாங்கினவங்களுக்கு போன வருஷம் சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் எந்த க்ளோசிங் கட் ஆஃப்க்கு என்ன கல்லூரிகளில் கிடைச்சது, அதுவும் எல்லா கம்யூனிட்டிக்கான தகவல்களையும் சொல்லுங்கள். ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டின்னு எல்லா கம்யூனிட்டிக்கான தகவல்களையும் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு விளக்கமாக தான் இந்த வீடியோங்கிறது இருக்க போகுது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு காலமில் இருக்கிறது ஓசி கம்யூனிட்டிக்கான தகவல்கள். போன வருஷம் ஃபஸ்ட்டு க்ளோசிங் கட் ஆஃபை 190.5 தான். ஸோ 190.5க்கு சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னையில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 188.5க்கு ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் க்ளோஸ் ஆகிருக்கு. 187க்கு 2 கல்லூரிகள், ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை மற்றும் பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னையில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 184க்கு 2 கல்லூரிகள், கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர், ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். அடுத்து 182க்கு ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 181.5க்கு சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரமில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. இது ஓசி கம்யூனிட்டிக்கான தகவல்கள். கடந்த வருஷம் 180லேருந்து 200 கட் ஆஃபுக்கு வாங்கின மாணவர்களோட தகவல்கள். அடுத்து பிசி கம்யூனிட்டிக்கான தகவல்களை பார்ப்போங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பிசி கம்யூனிட்டி. இதில் ஃபஸ்ட்டு க்ளோசிங் கட் ஆஃப் 189 சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அடுத்து 187.5 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 184.5 ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. 182.5 கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். 181 ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். இது பிசி கம்யூனிட்டிக்கான தகவல்கள். அடுத்து பிசி முஸ்லீம் கம்யூனிட்டிக்கான தகவல்களை பார்ப்போங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பிசி முஸ்லீம் கம்யூனிட்டிக்கான தகவல்கள். ஃபஸ்ட்டு கட் ஆஃப் 189.1 சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை. ரெண்டாவது 184.5 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 183 ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. 181.5 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 180.5 ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். இது பிசி முஸ்லீம் கம்யூனிட்டிக்கு கிடைச்ச தகவல்கள். அடுத்து எம்பிசி கம்யூனிட்டிக்கு பார்ப்போங்க. 180 to 200 கட் ஆஃபில் ஃபஸ்ட்டு கட் ஆஃப் 186.5 க்ளோசிங் கட் ஆஃப் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் முடிஞ்சிருக்குங்க. 184.5க்கு ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருக்கு. 182க்கு கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் க்ளோஸ் ஆகிருக்கு. 181க்கு ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜில் க்ளோஸ் ஆகிருக்கு. இது எம்பிசி கம்யூனிட்டிக்கு இந்த கட் ஆஃப்க்கான தகவல்கள்ங்கிறது இதுதான். அடுத்து எஸ்சி கம்யூனிட்டிக்கு பார்ப்போங்க. எஸ்சி கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் 180லேருந்து 200 கட் ஆஃபில் 3 கட் ஆஃப் மட்டும் தான் க்ளோஸ் ஆகிருக்குங்க. 185, 84.5, 183.8. ஃபஸ்ட்டு கட் ஆஃப் 185 கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூரில் க்ளோஸ் ஆகிருக்கு. 184.5 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 183.8 சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து எஸ்சிஏ கம்யூனிட்டிக்கு பார்ப்போங்க. எஸ்சிஏ மற்றும் எஸ்டி கம்யூனிட்டியில் 180லேருந்து 200 கட் ஆஃபில் போன வருஷம் க்ளோசிங் கட் ஆஃப் ஆகலை. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா 180லேருந்து 200 கட் ஆஃப் வரைக்கும் நம்மளுக்கு சைபர் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டில் என்ன கட் ஆஃப்க்கு கல்லூரிகள் கிடச்சதுங்கிற தகவல்கள். இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.